ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2ஆம் கட்ட யாத்திரையின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா கிரீஸ் இடையேயான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அரசியல் சாசனத்தின் நிபுணராக திகழ்ந்த அவர் நாட்டிற்காக பல்வேறு பணிகளை சிறப்பாக ஆற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஃபாலி நாரிமன் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புகழ்பெற்ற இந்திய வானொலி அறிவிப்பாளர் அமீன் சயானியின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். தலைமுறைகளை கடந்து தமது வசீகர குரலால் அனைவரையும் ஈர்த்தவர் என்றும் அவரது பணியின் மூலம் இந்திய ஒலிபரப்பில் புரட்சியை ஏற்படுத்தியவர் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மற்றும் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவது தொடர்பான மண்டல ஆலோசனைக் குழு பயிலரங்கை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்றும் இந்த பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்படும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்ரா வங்கிக் கடன் பெற்ற பயனாளிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கையில், பெயர் ஜான் பீட்டர். பைபாஸ் பிராஞ்சில் ஈகோ பேங்க்ல வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்க லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் வாங்கி நல்லா தொழில் நடக்குது. ஈகோ பேங்க் பைபாஸ் பிராஞ்சுக்கு நன்றி. மத்திய அரசு நன்றி. பெயர் ஜெயராஜ். நான் முத்ரா தொழிற்கடன் மூலமாக தையல் இயந்திரம் வாங்குவதற்காக யூகோ பேங்க் பைபாஸ் ரோட் பிரான்ச்சில் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு அந்த தையல் இயந்திரம் வாங்குவதற்காக எனக்கு தொழிற்கடன் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து தையல் இயந்திரம் வாங்கி எனது தொழிலை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக யூகோ வங்கிக்கு மிக்க நன்றி. என் பேர் சி மகேந்திரன். சிஎம் ஆட்டோ டயர்ஸ்ன்ற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூகோ பேங்க்ல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். பூராமே ரிவிஷன் பண்ணி என்னுடைய கம்பெனியெல்லாம் பார்த்து தேவையான ஆவணங்களை வாங்கி சரி பண்ணி எனக்கு 2 லட்ச ரூபா முத்ரா லோனுக்கு போட்டு கொடுத்தாங்க. தொழில் நல்லா நடக்குது. சிஎம் ஆட்டோ டயர்ஸ்ன்ற பேர்ல வீல் அலைன்மெண்ட் புது டயர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லோன் அப்ளை பண்ணி மத்திய அரசுக்கும் மிக்க நன்றி. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க ஆர்வமாக உள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். என் பேரு ஸ்மிருதி. எனக்கு 18 இயர்ஸ் ஆச்சு. நான் அப்போ ஓட் போட போறேன். 18 இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே ஓட் போட்டு நம்ம நாட்டுக்கு பிஎம் கரெக்டா நம்ம சூஸ் பண்ணணும். எல்லாரும் ஓட் போடணும்னு கேட்டுக்கிறேன். என் பேர் சந்தியா. செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நடக்கிற பார்லிமெண்ட் தேர்தல்ல எனக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஓட் போடுறதுக்காக எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓட் போடுறது அப்படின்றது எல்லாரோடைய கடமை. அதை நம்ம எல்லாருமே கரெக்டா செய்யணும். சோ எல்லாருமே ஓட் போட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல இது கொடுங்க. நல்ல பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுங்க. என் பேர் ஸ்ரீமதி. இந்த வருஷம் வர பார்லிமெண்ட் ஓட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு சான்ஸ் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் நன்றி. இந்த ஜனநாயக கடமையை எல்லாருமே பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்து புலிகள் காப்பக கள இயக்குநர் திரு மாரிமுத்து தெரிவிக்கையில், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு பிந்தைய அனைத்து வன உயிரினங்கள் கணக்கெடுப்பும் பணி நடைபெற உள்ளது. இதை 8 days புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதுல முதல் நாள் களப்பணியாளர்களுக்கு அந்த சென்சஸ்ல ஈடுபடுற அனைத்து பணியாளர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படும். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முற்பகல்ல அம்பை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கி இருக்கும். பிற்பகல் களக்காடு வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள்
பாத்தீங்கன்னா கார்னிவோரஸ் சைன் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜர் கார்னிவோரஸ் ஆன டைகரு, லெப்பர்டு, ஒயில் டாக்கு, கரடி, அப்புறம் பெருவாரியான பெரு தாவர உண்ணியான யானைகள், காட்டு மாடு, இந்தியன் கார், அது போன்ற வன உயிரினங்களுடைய சைன் சர்வே முதல் 3 நாட்கள் பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுடைய பீட்ல அவங்க பெட்ரோல் பண்ணி அதுல என்னென்ன இந்த சைன் சர்வே கிடைக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஈகாலஜிக்கல் ஆப்னு சொல்லி NDCல இருந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஆப் டவுன்லோட் செய்யப்பட்ட ஒவ்வொரு மொபைல் போனும் ஒவ்வொரு பீட்டுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த பீட் வனக்காப்பாளர், வனக்காவலர், அப்புறம் அங்க உள்ள நம்மளுடைய வேட்டை தடுப்பு காவலர்கள் போன்ற குழு வச்சு இந்த பணியை மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு பீட்டையும் 3 பகுதியா பிரிச்சுக்கிடுவாங்க அந்த 3 நாள் கார்னிவோரஸ் சைன் சர்வேக்கு. சோ அதே 3 நாளும் வெவ்வேறு பகுதியை பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு டேட்டா எடுப்பாங்க. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்படவிருக்கும் CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் குறித்து விளக்குகிறார் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் தவி வெங்கடேஸ்வரன். அவர் கூறுகையில், ஒரு லாரிக்கும் பஸ்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? லாரியில என்ன பண்றோம் சாமானியம், ஆனா பஸ்ல மனுஷங்க போடும். இப்போ ஒரு கம்பெனி லாரி தயாரிக்குதுன்னு வச்சு அந்த லாரியை பரிசோதிச்சு தானே விற்பனைக்கு வெளியில விடுவாங்க. ஆனா அந்த பரிசோதனைக்கும் மனிதர்களே ஏற்று செய்யக்கூடிய பஸ்ஸை அதே கம்பெனி செஞ்சா அவங்க செய்கிற பரிசோதனைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ ககன்யான் திட்டம் என்பது ஒரு இந்தியரை விண்வெளிக்கு எடுத்துட்டு போனோம். அதாவது மனிதர்களை ஏந்தி இந்த ராக்கெட். இது வரைக்கும் இஸ்ரோ அமைச்சிருக்கக்கூடிய ராக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாரி மாதிரி, அதாவது ஒரு செயற்கைக்கோளையோ விண்கலத்தையோ விண்ணுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இப்போ மனுஷனை ஏற்றிட்டு போனோம். ஸோ மனுஷனுக்கு ஏற்றி போற லாயக்கா என்று பரிசோதனை செய்யணும். அதை தான் இப்போ செஞ்சு முடிச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள்ல அந்த பரிசோதனைகள் செய்யணும். அதுல ஒரு முக்கியமான பரிசோதனை என்னன்னா, நம்ம ஏவர ராக்கெட்டினுடைய ஒவ்வொரு அம்சமும் மனிதர்களை ஏற்று செல்லத்தக்கதா என்று பரிசோதிக்கணும். இப்போ அந்த ஏற்றிட்டு போற அந்த ராக்கெட் GSL. அந்த GSLV-னுடைய மூன்றாவது கட்ட நிலை பாத்தீங்கன்னு சொன்னாக்க கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிர்குளிர் ஊட்டப்பட்ட எரிபொருளை பயன்படுத்துவாங்க. திரவ ஹைட்ரஜன், திரவ ஆக்சிஜனை பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தி செயல்படக்கூடிய அந்த ராக்கெட் இன்ஜின் மனிதர்களை ஏந்தி செல்லும் போது எந்த விபத்தும் ஏற்படாது என்று நம்ம உறுதிப்படுத்தி அதற்கான பரிசோதனையை தான் இப்போ இஸ்ரோ செஞ்சு முடிச்சு வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சிருக்கு என்று அவங்க காட்டியிருக்காங்க. சற்றேறக்குறைய 39 தடவை அந்த இன்ஜினை மறுபடி செயல்படுத்தி பார்த்து மொத்தமாக 8810 நொடிகள் சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த சோதனை போது என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய எரிபொருளுடைய அழுத்தத்தை வேறுபடுத்தி பார்ப்பாங்க. நம்ம அந்த இன்ஜின் சில நொடிகள் தான் பணி செய்யணும்னு சொன்னா அதை விட கொஞ்சம் கூடுதலா பணி செஞ்சா என்ன ஆகுது என்று பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு செயற்கையா ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. விண்வெளியில ஒரு காற்றில்லா இடத்துல தான் இந்த ராக்கெட் இயங்கணும். அந்த மாதிரி ஒரு காற்றில்லா நிலையிலும் இது இயங்குதா என்று பரிசோதனை செஞ்சும் பார்த்திருக்காங்க. சோ அந்த பரிசோதனை இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த இன்ஜினை தான் இப்போ இந்த வருஷம் ஒரு பரிசோதனை முறையாக, ஒரு சோதனை முறையாக ஒரு ராக்கெட்டை ஏவி ஒரு டம்மி மனித உடல் போன்ற ஒரு ரோபோவை வைத்துக்கொண்டு ஒரு பரிசோதனை செய்ய போறாங்க. ககன்யானுடைய எல்லா அம்சங்களும் சரியா செயல்படுதா என்று. அதுல இந்த இன்ஜினை பயன்படுத்தப்படும். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.